ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவீன் ஹிந்தி பரீட்சையா புத்தகத்துல இருக்கக்கூடிய பாட் 15 ஹமாரா காவ் அப்படிங்கிற புத்தகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹமாரா காவ், நம்மளுடைய கிராமம் அப்படிங்கிறது தான். நமது கிராமத்துல என்ன இருக்கு அப்படின்றது. முதல்ல பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை எப்பவுமே படிக்க சொல்றது வழக்கம். ஸோ பாடங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வார்த்தைகளோட பொருள் தெரியும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். காவ், வில்லேஜ், கிராமம். கேத், வயல், ஃபீல்டு. சாவல், நெல், பேடி. தர்காரி, காய்கறி, வெஜிடபிள். கரீப், சுமார், நியர்பை. மந்திர், கோவில், டெம்பிள். மஸ்ஜித், மசூதி, மாஸ்க். கிரிஜாகர், மாதா கோவில், சர்ச். பிராரம்பிக், ஆரம்ப, எலிமெண்டரி. மாத்தியமிக், நடுநிலை, செகண்டரி. கலி, தெரு, ஸ்ட்ரீட். கந்தா, அசுத்தமான, டர்ட்டி. பேஜல், குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர். பிரபந்த், ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட். தாலாப், குளம், டேங்க். சாஃப், சுத்தமான, கிளீன். இன்னும் சில வார்த்தைகள் கீழே இருக்கு. காய், பசு, கவ். பைன்ஸ், எருமை, பஃபல்லோ. பக்ரி, ஆடு, கோட். முர்கி, கோழி, ஹென். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற வார்த்தைகள். பால்னா வளர்த்தல், டுரியர். பாஜார், கடைத்தெரு, மார்க்கெட். தூக்கான், கடை, ஷாப். சாவல், அரிசி, ரைஸ். கேஹூ, கோதுமை, வீட். தால், பருப்பு, பல்சஸ். இம்லி, புளி, டேமரிண்ட். நமக், உப்பு, சால்ட். தேல், எண்ணெய், ஆயில். பைங்கன், கத்திரிக்காய், பிரிஞ்சால். பியாஸ், ஆனியன், வெங்காயம், ஆனியன். மூலி, முள்ளங்கி, ரேடிஷ். ஆலு, உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. கோபி, முட்டைக்கோஸ், கேபேஜ். சேம், அவரைக்காய், பீன். லௌகி, சுரைக்காய், பாட்டில் கார்ட். கும்ஹடா, பூசணி, ஸ்குவாஷ் கார்ட். சஹஜன், முருங்கை, ட்ரம்ஸ்டிக். பிந்தி, வெண்டை, லேடிஸ் ஃபிங்கர். சீதா, சாதா, எளிய, சிம்பிள். ஜீவன், பிதானா, வாழ்தல், டு லிவ். ஸோ இதுதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய சப்தார்த்தம். இப்ப பாடத்தை பார்க்கலாம். ஹமாரா காவ். ஹமாரா அப்படின்னா நமது, காவ்னா வில்லேஜ், கிராமம். ஹமாரே காவ் கா நாம் அர்சூர் ஹை. எங்களுடைய கிராமத்தின் பெயர், நாம்னா பெயர், அர்சூர். அர்சூருங்கிறது அந்த கிராமத்தினுடைய பெயர். யஹ பஹுத் சுந்தர் காவ் ஹை. இது அழகான, பஹுத் சுந்தர், ரொம்ப அழகான கிராமம். யஹ காவ் ஹரே பரே கேத்தோங் கே பீச் பசா ஹை. இந்த கிராமம் ஹரே பரே, பசுமை நிறைந்த, கேத்தோங் கே பீச், வயல்களுக்கு நடுவே, பீச்னா நடுவுல, பசா ஹை, அமைந்திருக்கிறது. கேத்தோ மே, சாவல், அவுர், அரிசி மற்றும், அதாவது வயல்களில் அரிசி மற்றும். தர்காரியாங் பைதா ஹோதி ஹை, காய்கறிகள் விளைகின்றன. காவ் மே கரீப் 3000. கரீப் அப்படின்னா நியர்பை. 3000, 3000. லோக், மக்கள். ரஹதே ஹை, வாழ்கின்றனர். ஹிந்து, முசல்மான், ஈசாயி, ஆதி, சபி, தர்மோ கே லோக் ரஹதே ஹை. இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா ஓ மாத்திரா இருக்கு, ரா மாத்திராவும் இருக்கு, புள்ளியும் இருக்கு. அதனால த, இர், மோ, புள்ளி இருக்கிறதுனால சவுண்டு சேர்த்து சொல்லணும். தர்மோ. ஹிந்துன்னா இந்துக்கள், முசல்மான்னா முசல்மான்கள். ஆஹ் அதே மாதிரி ஈசாயின்னா கிறித்துவர்கள். ஸோ இவங்க ஆதி சபி தர்மோ, எல்லா தர்மம் அப்படின்னா மதத்தை சேர்ந்த மக்கள். தர்மோ கே லோக் ரஹத்தேகை, வாழ்கிறார்கள். யஹாங் இந்துவோங் கேலியே, இங்கு இந்துவோம் அப்படின்னா இந்துக்களுக்காக, கேலியனக்காக. கை மந்திர்கை, நிறைய கோயில்கள் இருக்கின்றன. முசல்மானோங் கேலியே, முஸ்லிம்களுக்காக. ஏக் மஸ்ஜித் ஹை, ஒரு மசூதி இருக்கிறது. இசாயியோங் கேலியே, கிறித்துவர்களுக்காக. ஏக் கிர்ஜாகர் ஹை, ஒரு சர்ச் இருக்கு. ஹம் லோக், நாம், அதாவது இங்க இருக்கிற மக்களை சொல்றாங்க. நாங்கள் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் மக்கள். ஹமேஷா, எப்பொழுதும். மில் ஜுல்கர், ஒன்று கூடி. ரஹதேஹை, வாழ்கின்றோம். ஹமாரே காவ் மே ஏக் பிராரம்பிக் பாட்சாலா. ஹமாரே, எங்களுடைய, காவ்ங்கிறது கிராமம். மேனா இன், அதாவது எங்க கிராமத்தில். ஏக், ஒரு. பிராரம்பிக் பாட்சாலா, ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கு. ஏக் மாத்தியமிக் பாட்சாலா, ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்சாலா பி ஹை, ஒரு மிடில் ஸ்கூல் கூட இருக்கு. மாத்தியமிக் அப்படின்னா மிடில். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, காவ் கே சபி பால் பச்சே, கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள். யஹாங் அச்சி சிக்ஷா, இங்கு நல்ல கல்வி. யஹாங்னா இங்கு, அச்சி சிக்ஷா, நல்ல கல்வி. பாத்தேகை, அடைகிறார்கள். பாட்ஷாலா ஓமே கேள்வி சிக்காத்தேகை, பள்ளிகளில் விளையாட்டு கூட. சிக்காத்தேகை, கற்றுத்தருகிறார்கள்.
காவ் கி கலியாங் அதாவது கிராமத்தின் தெருக்கள். புக்க கொஞ்சம் நகர்த்திக்கலாம். காவ் கி கலியாங் சௌடி ஹை கிராமத்தின் தெருக்கள் அகலமாக இருக்கின்றன. தோனோ ஓர் சாயாதார் பேடு ஹை அதாவது தெருக்களின் தோனோ ஓர் இருபுறமும் சாயாதார் நிழலான பேடு ஹை அதாவது மரங்கள் இருக்கின்றன. ஹம் கலியோங் கோ கபி கந்தா நஹி கர்த்தே நாங்கள் தெருக்களை ஹம் கலியோங் கோ நாங்கள் தெருக்களை கபி ஒருபோதும் கந்தா நஹி கர்த்தே அசுத்தம் செய்வது இல்லை. கந்தானா டர்ட், நஹி கர்த்தே செய்வதில்லை. யஹாங் பேஜல் கேலியே இங்கு பேஜல்னா குடிநீர், காக நல் கா பிரபந்த் ஹை நல்னா டேப், டேப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நஹானே தோனே குளிக்கவும் அதாவது துவைப்பதற்கும், கழுவுதல் சொல்லுவாங்க இல்லையா வாஷிங்காக, குளிக்கவும் துவைக்கவும். கேலியே அனேக் தாலாப் ஹை நிறைய குளங்கள் இருக்காம். தாலாப்னா குளங்கள். ஹம் உன்கோ ஹமேஷா சாஃப் ரக்தே ஹை நாங்கள் உன்கோ அவைகளை ஹமேஷா ஆல்வேஸ் சாஃப்னா சுத்தமாக ரக்தே ஹை வைத்துக் கொள்கிறோம். காவ் கே லோக் கிராமத்தை சேர்ந்த மக்கள் காய் பைல், காய்னா பசு, பைல்னா எருது, பைன்ஸ்னா எருமை, பக்ரீனா ஆடு, முர்கிங்கிறது கோழி, இங்க இருமாத்திரா இருக்கு. ஸோ முர்கி பி பால்தே ஹை கிராமத்துல இருக்கவங்க இதெல்லாம் வளர்க்குறாங்க. யஹா ஏக் சோட்டா பாஜார் ஹை இங்க ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கிறது. யஹா கை தூக்கானே ஹை துக்கானேனா கடைகள், ஷாப்ஸ் இருக்கு. கிரானே கி துக்கானோமே அதாவது மளிகை கடையில், கிரானோ அப்படின்னா ப்ரொவிஷன் அர்த்தம். கிரானே கி துக்கானோ மளிகை கடைகளில், ப்ரொவிஷன் ஷாப்ஸ்ல சாவல் ரைஸ் அரிசி, கேஹூ கோதுமை வீட்டு, தால்னா பருப்பு பல்சஸ் சொல்லுவோம் இல்லையா, இம்லி புளி, அதுக்கப்புறம் நமக் சால்ட்டு உப்பு, தேல்னா எண்ணெய் ஆயில், ஆதி மில்தேஹை இதெல்லாம் கிடைக்குது. சப்ஜிக்கு துக்கானோமே சப்ஜினா காய்கறி, துக்கானோனா கடைகளில், காய்கறி கடையில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறாங்க. பைங்கன் கத்திரி, பியாஜ் வெங்காயம், மூலி ரேடிஷ் முள்ளங்கி, ஆலு உருளை பொட்டேட்டோ, கோபி, கோபியில் வந்து ரெண்டுமே சொல்லுவாங்க, ஃபூல் கோபி பத்தா கோபி, அதாவது உங்களுக்கு காலிஃப்ளவரும் வரும் கேபேஜும் வரும். கோபி, சேம் அவரை, லௌக்கி வந்து சுரைக்காய், கும்ஹடா பூசணி, சஹஜன் முருங்கை, பிண்டி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பிண்டி வெண்டைக்காய், ஆதி தர்காரியாங் மில்திகை. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குது. गांव के लोग गांवனா வில்லேஜ், வில்லேஜ் பீப்புள் சீதே சாதே ஹை ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஹம் யஹா நாங்கள் இங்கு, ஹமேஷா சரல் ஜீவன் பிதாதே ஹை எப்பவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகள். ஸோ இந்த பாடப்பகுதியில் பின்னாடி என்ன எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முசல்மானோं के लिए முசல்மானோं के लिए என்ன இருக்குன்னா ஒரு மஸ்ஜித், ஏக் மஸ்ஜித் ஹை. அதுக்கப்புறம் பாட்ஷாலாவுமே பள்ளிகளில் டேஷ் பி சிக்காத்தே கேள்வி விளையாட்டும் கூட சொல்லி தராங்க. நஹானே தோனே கேலியே குளிக்கிறதுக்காகவும் வாஷிங்காகவும், யஹாங் நிறைய குளங்கள் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா, அனைக் தாலாப் ஹை வரும் இங்க. பாஜார் மே மார்க்கெட்ல, கை துக்கானே ஹை கடைகள் இருக்கின்றன. காவ் கே லோக் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சரல் அதாவது சிம்பிளா இருப்பாங்க இல்லையா, சீதே சாதேன்னு வரும். ஸோ எளிமையா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். இதுல மேட்ச் இருக்கு. ஹிந்து மந்திர் வரும், முசல்மான் மஸ்ஜித், இசாயி கிர்ஜாகர், சிக் சிக் வந்து உங்களுக்கு விஹார் இங்க இருக்கு. சீக் வந்து குருத்வாரா வரும், பௌத் விஹார் அப்படின்னுவாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுடைய பெயர்களும் மதங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதை நம்ம மேட்ச் பண்ணி இந்த விடைகளை நம்ம சரியான இடத்துல ஆர்டர் பண்ணி இங்கே எழுதணும். சும்மா நீங்கள் லைன் போட்டு விட்டுறாம இந்த இருக்கிற வார்த்தைகளை இப்போ வந்து ஒன்றுக்கு வந்து ஹிந்துன்னா இந்த மந்திர் அப்படிங்கிறத எடுத்து இங்கே எழுதணும். 2 முசல்மான் அப்படின்னா மஸ்ஜித் அப்படிங்கிறத எடுத்து இங்கே எழுதணும். சரிங்களா? ஹமாரா காவ் பாடத்தினுடைய கேள்வி பதில். பத்தாவோ அவர் லிக்கோ அதாவது சொல்லுங்க அப்புறம் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. गांव में करीब कितने लोग रहते, गांव में करीब 3000 लोग रहते हैं எழுதணும். गांव के बाल बच्चे அதாவது கிராமத்தினுடைய சிறுவர் சிறுமியர்கள், கஹா படுத்தே हैं எங்க படிக்கிறாங்க. பாட்ஷாலாவுமே, கஹா அப்படிங்கிறதுக்கு பதில் பாட்ஷாலாவுனா பள்ளி, பள்ளிகளில் படுத்தே हैं அப்படின்னு எழுதணும். கிரானோ கி துக்கான் மே கியா கியா மில்தி நம்ம படிச்சோம் இல்லையா, உப்பு எண்ணெய், ஸோ அதெல்லாம் சேர்த்து எழுதணும். அதுக்கடுத்து கிரானக்கி துக்கான்மேன்னு சொல்லிட்டு அந்த கியா கியா அப்படிங்கிற இடத்துல நம்ம இங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதணும். அதாவது நம்ம இங்க பாடத்துல படிச்சோம் இல்லைங்களா, என்னென்ன படிச்சோம், கேஹூல இருந்து சாரி சாவல்ல இருந்து உங்களுக்கு கடைசி ஆதின்னு வருது பார்த்தீங்களா, தேல் ஆதி அப்படின்னு போட்டு மில்தேஹை. ஸோ இங்க இருந்து இதுவரையும் எழுதணும் நீங்க.
ஸோ இங்கேருந்து இது வரையும் வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சப்ஜிக்கு, அதாவது காய்கறி கடையில் என்னெல்லாம் கிடைக்குது. இல்லை இங்கே அடுத்து गांव के लोग சாரி, ஃபோர்த்து கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா गांव के लोग क्या क्या पालते, என்னெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. காய், பயில், பைன்ஸ், முர்கி அதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் என்னெல்லாம் வளர்க்குறாங்க இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க, லைனாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். गांव के लोग என்னெல்லாம் வளர்க்குறாங்க இங்கே மேலே இருக்கு. गांव के लोग गाय, बैल, भैंस, बकरी, मुर्गी भी पालते. ஸோ இதெல்லாம் முர்கி பால்தே ஹை, பி போடக்கூடாது, இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு எழுதணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா குச்சு தற்காரியோங்கா நாம் லிக்கியே, சில காய்கறிகளோட பெயர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இருக்கிற காய்கறிகளோட பேர் எழுதுனா போதும். உங்களுக்கு இதில் வருது இல்லைங்களா கீழே நமக்கு என்னென்ன காய்கறிகள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜிக்கு துக்கான்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைங்கன்ல இருந்து உங்களுக்கு கும்ஹடா, சஹஜன், பிந்தி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த காய்கறிகளுடைய பெயர்கள் எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பால்து ஜானுவரோங்கே நாம் லிக்கியே, அதாவது 5 வளர்ப்பு பிராணிகளோட பேர் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ படித்தோம் இல்லைங்களா, அதே எழுதலாம். காய், பயில், அப்புறம் முர்கி, வேற என்ன இருக்கு, பைன்ஸ், அதெல்லாம் பக்ரி, அதெல்லாம் சேர்த்து எழுதிடலாம். 5 எழுத சொல்லியிருக்காங்க, அது மட்டும் எழுதுனா போதும். இங்கே பாடத்துலேயும் 5 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5, ஸோ 5 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து சேனல் பார்க்கணும், பிராத்மிக் எல்லா லெசன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.